والموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. صدق الله العظيم. எல்லா புகழும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். ஸலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கும் அருட்கொடையாக வந்துவித்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் வல்லநாயன் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விலக்கல்களை முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அழிவு முடிவு செய்யப்பட்ட உலகத்தில் மரணம் முடிவு செய்யப்பட்ட வாழ்க்கையை நாம் சுமந்திருக்கின்றோம். நாம் வாழுகின்ற வாழ்க்கை மரணத்தை சுமந்திருக்கிறது. எங்களை சுமந்திருக்கின்ற உலகம் அழிவுடைய முடிவை சுமந்திருக்கின்றது. பல இந்த உலகத்தில் என்னதான் பெரிய சாதனை செய்ய முடியும்? எங்களுடைய வாழ்க்கையும் திடீரென முடிந்துவிடும், உலகமும் அழிந்துவிடும். அப்ப இதனுடைய யதார்த்தம் என்ன? அழிந்து போகிற உலகமும் முடிந்து போகிற வாழ்க்கையும் எதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிறான்? சரி, இந்த உலகத்தை ஏன் அல்லாஹ் அழிப்பான்? சரி, இந்த உலகத்தை படைச்சதுடைய வேலை முடிஞ்சு நீ தேவையில்லை, அழிச்சிடாம. மைதானத்தில் ஒரு சில நாட்களுக்காக தற்காலிக நிகழ்ச்சிக்கு பந்தல்கள் அமைக்கப்பட்டது. நிகழ்ச்சி முடிந்தது, அடுத்த வேளை அமைக்கப்பட்ட பந்தல்கள் உடைத்து எறியப்பட்டதுதான். தேவையில்லையது. அந்த தற்காலிக நிகழ்ச்சிக்கு கொங்குரீட் தூண் போட்டு பந்தல் அடிக்கிறல்ல, சில கம்பிகளை கொண்டு போய் சில படங்குகளை பொலித்தீன் அடிக்கத்தான் தற்காலிகமானது. 3 நாளைய வேலை, முடிவில் அது அடிக்கிறது. சரி, அல்ல அந்த உலகத்தில் ஒரு வேலை ஒன்று இருக்குது, அதை நடத்தி முடிக்க காட்டியும் உலகத்தை வச்சுக் கொள்வது. முடிஞ்சா உலகத்துக்கு முடிவு வந்துவிட்டது. அது என்ன வேலை? அது அந்த வேலை என்ன என்று விளங்காமல் வாழுகின்ற மனிதர்களுக்கு விளங்கப்படுத்தத்தான் 1,24,000 நபிமார்களும் வந்தார்கள், 4 வேதங்களும் வந்தது, 110 சுஹுபுகளும் வந்தது. உலகம் அழியும் வரையில் அல்லாஹ் தாயிகளை, உலமாக்களை, தீன்தாரிகளை அனுப்பிக் கொண்டே இருக்கிறான். வந்த வேலை ஒன்று, அது என்னென்று சொல்லிக்கொண்டே இருங்கள். அதை விளங்காமல் வாழ்ந்த மக்கள் இறுதி முடிவு நரகமாக போகின்ற பொழுது மலக்குகள் கேட்பார்கள், அலம் யத்திக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுன்திரூனக்கும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. யாரும் வரலையா? உங்கள்கிட்ட ஒருத்தரும் வரலையா? ஒன்றும் சொல்லலையா? இந்த உலகம் வாழ்க்கை என்ன நடக்குது, இது யாருமே உங்களுக்கு சொல்லலையா? பயங்கரமான ஒரு நாளை சந்திப்பீர்கள் என்று எச்சரிக்கை செய்து உங்களுக்கு பயமுறுத்தாட்டலையா? பயமே இல்லாமல் உலகத்தில் வாழ்ந்து முடிச்சு விட்டீர்களே. எமக்கு என்ன பயம்? கையில் காசு இருக்குது, தொழில் இருக்குது, வருவாய் இருக்குது, வாழுகின்றோம், திங்குகின்றோம், ஆசை நிறைவேறுகிறது, தேவை நிறைவேறுகிறது, என்னத்தை பயப்பட என்றுதான வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. மலக்குகள் கேட்பார்கள், உங்களை பயமுறுத்தாட்ட ஒருத்தரும் வரலையா? பயம் இல்லாமலே வாழ்ந்து முடிச்சிட்டீங்களே, அதன் முடிவு இன்று பயங்கரமான நரகம்தான் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இவர்கள் சொல்வார்கள், காலு பலா, வந்தாங்க தான், எங்களுக்கு ஒன்றுமே படலை, புத்தி கேறல, எங்களுக்கு ஒன்றும் படலை, நாங்கள் அதை எங்களுக்கு உள்வாங்கலை என்றவர்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவார்கள். ஆனால் அதில் எந்த பிரயோசனமும் கிடையாது. எனவே உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்திருக்கிறான் சோதனைக்காக வேண்டி. லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, ஒரு சோதனை தான். எங்களை ஹயாத்தை தந்ததும் மௌத்தில் அது முடிய வைத்ததும் சோதனைக்காக வேண்டித்தான். என்ன சோதனை? ஐயுக்கும் அஹ்சனு அமலா,
உங்களில் யார் அல்லாஹ்வுக்கு முழுமையாக வழிபடுகின்றீர்கள் என்பதை பார்ப்பதற்காக. அஹ்ஸனுல் அமல், அல்லாஹ்வுக்கு முழுமையான முறையில் வழிபடுவது, உடம்பாலையும் உணர்வாலையும் உள்ளத்தாலையும் உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் வழிபடுகின்ற வாழ்க்கை இருக்குதா என்பதை சோதிப்பதற்குத்தான் இந்த உலகத்துடைய வருகை வந்திருக்கும். சரி, மனிதர் நினைக்கின்றார்கள் எங்களுடைய வாழ்க்கை பிறப்புடன் ஆரம்பித்து மரணத்தோடு முடிகிறது என்று. அது எங்களுடைய வாழ்க்கையில் மிருகங்களுடைய வாழ்க்கை. ஒரு மாடு கொண்டு ஒரு ஆடு கொண்டு பிறந்திருக்கிறது என்றால், குட்டி போட்டது என்றால், இன்றைக்கு காலையில் 6 மணிக்கு ஆட்டுக்குட்டி கொண்டு பிறந்ததென்றால் இதுக்கு நேற்றைய வரலாறு என்ன அப்படின்னு கிடையாது. பிறந்ததிலிருந்து தான், பிறந்தது என்ற கதையிலிருந்து தான் அவருடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது. ஆனால் ஒரு மனிதனிடை பிறந்திருக்கிறான் என்றால் அவருடைய கதை இன்றல்ல ஆரம்பமாகிறது, பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாலேயே ஆரம்பமாகிவிட்டது. எங்கே? ஆழமுள்ள அருவாகிலிருந்து ஆரம்பித்த எங்களுடைய வாழ்க்கை ஆகிரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. சரி, இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் பயணம். நாம் வாழ்க்கையின் தொடக்கத்தை மறந்துட்டோம். பிறப்பல்ல எங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கம். அப்படி என்றால் தீன் என்று கொண்டு தேவையில்லை. எங்களுடைய வாழ்க்கையின் தொடக்கம் ஆழமுள்ள அருவாக. எங்களுடைய வாழ்க்கையின் முடிவு மரணம் அல்ல. வாழ்க்கையின் முடிவு அது முடியாத வாழ்க்கை ஆகிரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஒரு கட்டம்தான் முடிகிறது. தாயின் வயிற்றில் இருந்த வாழ்க்கை கட்டம் முடிந்தது பிறப்புடன். உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை கட்டம் முடிந்தது இறப்புடன். அந்த கட்டம்தான் முடிகிறதே தவிர வாழ்க்கை முடிவது கிடையாது. தாயின் வயிற்றில் வாழ்ந்தோம், அது பிறப்புடன் அந்த வாழ்க்கை முற்று பெற்று விட்டது. இந்த பூமிக்கு மேலே வாழுகிறோம், இறப்புடன் இது முற்று பெற்று விட்டது. பிறகு 2வது சூர் ஊதப்படும். அந்த கபரிலிருந்து மக்கள் எல்லாம் வெளியாகுவார்கள். கபருடைய வாழ்க்கை முடிந்துவிடும். இப்படி கட்டங்கட்டமாக முடிந்து முடிவே இல்லாத மறுமையுடைய வாழ்க்கை. இந்த 2 தொங்கலிலும் 2 ரகசியம் இருக்கிறது. ஆலமுல் அர்வாஹில் அல்லாஹுவை ஆரம்பமாக சந்தித்தோம். ஆகிரத்தில் அல்லாஹுவை 2வது முறை சந்திப்போம். இந்த 2 சந்திப்புக்கின் மத்தியில் உள்ளதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். 2ஐயும் மறந்தவன் மனுஷனாக வாழ மாட்டான். இந்த 2ஐயும் விளங்காத ஒருவன், தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக இதை விளங்கிக் கொள்ளாத ஒருவன் மனித உருவத்தில் ஒரு மிருகமாக வாழ்வான். மனிதனை போல நடிச்சு கொண்டு வாழ்வான். அந்த 2 சந்திப்பிலையும் 2 மிக பெரும் விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆலமுல் அர்வாஹில் ஆரம்பமாக அல்லாஹ்வை நாம் சந்தித்த பொழுது அங்கே நடந்த ஒரு பரிமாற்றம். அல்லாஹ் அவன் யார் என்று எங்களுக்கு சொன்னான். அலஸ்து பிரப்பிக்கும், அவன் யார் என்று எங்களுக்கு சொன்னான். பிறகு ஆகிரத்திலே நாம் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது நாங்கள் யார் என்று அல்லாஹ் காட்ட வேண்டும். எவ்வளவுதான் வாழ்க்கை. நீ யார் என்று அங்கே சொன்னது, நான் யார் என்று இங்கே சொல்லணும். நீங்க எப்படி சொல்ல போறோம்? ஆகிரத்தில் அல்லாஹ்வை சந்தித்து நான் யார் என்று எப்படி சொல்லுவது? சரி, அங்க வாய்கள் பேசாது. அல்யோம நஹ்தீமு அலா அஃப்வாஹிஹிம், வாய்க்கு பூட்டு போடப்பட்டு விடும், வாய் பேசாது. அப்ப என்ன பேசும்? நீங்கள் ஒரு சமர்ப்பிக்க வேண்டும், ஒப்படை ஒன்று கொடுக்க வேண்டும். என்ன ஒப்படை? அடிமை என்ற ஒப்படை ஒன்று. நான் உன்னுடைய அடிமை. சரி, அதை தயாரிக்கிற காலம்தான் உலகத்துடைய காலம். நீ அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்த சமர்ப்பணத்தை சமர்ப்பிக்க வேண்டும், அதுக்கு தயாரிக்க வேண்டும். சரி, அந்த புத்தகம் எழுதப்படுகிறது. நான் அல்லாஹ்வின் அடிமை என்ற புத்தகம் எழுதப்படுகிறது. மலக்குகள் எழுதுவார்கள். அது நான்கு எழுதினா சுயசரிதை, மலக்கு எழுதினா பட்டோலை. ஆமால் நாமா, ஆமால் நாமா எப்படி அமையணும்? நான் உன்னுடைய அடிமை என்ற தலைப்பில் அமைய வேண்டும். நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற தலைப்பில் அமைய வேண்டும். மலக்குகள் எப்படி எழுதுவார்கள்? என்னுடைய பேச்சை, என்னுடைய பார்வையை, என்னுடைய கேள்வியை, என்னுடைய சிந்தனையை, என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய நடவடிக்கைகளை, என்னுடைய லட்சியத்தை, இவைகளைத்தான் எழுதுவார்கள். அது எப்படி இருக்கணும்?
நான் அடிமை என்ற உணர்வின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும். இந்த ஒன்றுதான் உலகத்துடைய நோக்கம், வேற ஒன்றுமே கிடையாது. மற்றதெல்லாம் வந்ததுக்காண்டி செய்கிறோமே தவிர அதை செய்ய வரவில்லைங்க. இந்த சோதனை முடிகிறது என்றால் முடிய ஆட்கள் போய்கொண்டே இருப்பார்கள். இந்த வினாடி இந்த உலகத்தை விட்டு போகிறார்கள் சிலர் மரணத்தின் வாயிலாக. ஏன் போறாங்க? அவங்களுடைய சோதனை முடிஞ்சு போறாங்க. நாங்க போகல, ஏன்? எங்களுடைய சோதனை முடியல இருக்கிறோம். எங்களை எத்தனை பேர் மௌத்தா போய்த்தார்கள்? ஏன் மௌத்தா போனாங்க? அவருடைய சோதனை முடிஞ்சு போய்த்தார்கள். நாமே வாழுகிறோம், எங்களுடைய சோதனை இன்னும் கொஞ்சம் இருக்கு, எப்ப முடியும்? அந்த அறிவு எங்களிடம் கிடையாது. வாழ்க்கையில் முழுக்க சோதனை. இந்த வாழ்க்கை எப்போ முடியும் என்ற அதுவும் இந்த நேரமும் ஒரு சோதனை, அதுவும் தெரியாது. அது முடிஞ்ச நாங்கள் போய்கொண்டே இருப்போம். சரி, இந்த வாழ்க்கையின் சோதனை என்ன என்பதை விளங்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார். அதை நபிமார்களுடைய தாவத்தூனை விளங்கப்படுத்துகிறான். வேதத்தின் மூலம் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். குர்ஆனில் அல்லாஹ் பல வகையான உதாரணங்கள் சொல்லி விளங்கப்படுத்துகிறான், சம்பவங்கள் சொல்லி விளங்கப்படுத்துகிறான், லேசான முறையில் விளங்கப்படுத்துகிறான், பாரம் இல்லாமல் விளங்கப்படுத்துகிறான். பாரம் இல்லாத ஒரு பாடமாக முன்வைக்கப்படுகிறது நீ அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது. அலட்சியமாக இருந்தால், அதை புறக்கணித்து வாழ்ந்தால் அதை பாரமான ஒரு பாடமாக அல்லாஹ் மாற்றி தருவான். பாரமில்லாத பாடம் எப்படி? அல்லாஹ்வுடைய நீ அடிமையாக வாழ வேண்டும் என்ற பாடம் இருக்கிறதே, அந்த பாடத்தின் பயிற்சி அல்லாஹ் எவ்வளவு சிம்பிளா லேசா தாரான். சொல்றா, நீங்க சாப்பிடக்கிலே பாருங்களேன். ஃபல் யன்துரு இன்சானு இலா தஆமிஹி, மனிதன் சாப்பிடுகின்ற சாப்பாட்டை பார்க்கட்டும். சாப்பிடுகின்ற சாப்பாடு நீ சாப்பிடுகின்றாய், பசி போகிறது, தேவை நிறைவேறுகிறது, ஆசை நிறைவேறுகிறது. அதில் ஒரு பாடம் என்றால் எவ்வளோ லேசான பாடம். என்ன பாடம்? சிந்திங்க, இந்த சாப்பாடு எங்கிருந்து வந்தது? இந்த சாப்பாடு சமையல் அறையிலிருந்து வரல, அந்த குறுகிய பார்வை அல்ல. இது கடையிலிருந்து வரல, வயலிருந்து வரல, அதால தான் வந்தது. அதுக்கு அங்கால எங்கிருந்து வந்தது? கிச்சன்லேருந்து வந்தது. சமையல்காரன் தப்பாக மூலம் ஓகே செஞ்சார், மனைவியாக இருக்கலாம், வேற யாரும் இருக்கலாம். பஜார்லேருந்து வந்தது வியாபாரி வியாபாரம் செஞ்சு, தோட்டத்திலிருந்து வந்தது விவசாயி விவசாயம் செஞ்சு. அல்லாஹ் சொன்னா இல்லை, அதுக்கு அங்கால பாருங்க. அதுக்கு அங்கால ராசிக்காகிய அல்லாஹ் ரிசுக்காக இறக்கினான். அது எப்படி இறக்கினான்? அண்ணா சபபுனல் மா சப்பா சும்ம ஷக்ககனல் அல்ல ஷக்கா வான்பத்தினா ஃபியா ஹப்பா வஐனபன் வகல்பன் வஸைத்துனன் வநஹலா. அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போறான். ரிசுக்கை நாம் எப்படி இறக்கினோம்? ஆச்சரியமான அற்புதமான முறைகள் ஒவ்வொன்றால் சொல்கிறான். விலங்குகள் ஆக்களுக்கு அந்த யோசனையே கிடையாது. திண்டு போட்டு வயநிறைய அல்ஹம்துலில்லாஹ் கூட சொல்லாம போகிறார்களே, ஹலால் ஹராம் பார்க்காம போகின்றார்களே, இதில் அடுத்தவருக்கு பங்கு என்னென்று சிந்திக்காம போகின்றார்களே. இப்ப அந்த பாடத்தை எல்லாம் பாரமாக சொல்லுகிறான். எப்படி பாரமாக? சாப்பாடே இல்லாத பஞ்சத்தை ஏற்படுத்தி 10 நாள் பட்டினி, சாப்பாடே இல்லையே, சாப்பாடு இல்லையா, யாரும் தரமாட்டாங்களா, யாரும் தரமாட்டாங்களா என்று போய் இறுதியாக அல்லாஹ்தான் தரணும் என்றே சொல்லும் வரையில அந்த பாடத்துடைய படிப்பித்தல் முறையெல்லாம் மாற்றி விடுகிறான். திங்க வச்சு வயிறு இருந்து விளங்கப்படுத்தினையே, பாடம் படிக்கலையே. இப்ப தீனே இல்லாமலுக்கு, திங்கிறதுக்கே இல்லாமலுக்கு பட்டணி போட்டு காய போட்டு உங்களை படாத பாடுபட்டு உங்களோட வாயால சொல்லுங்க அல்லாஹ்தான். சரி, படிக்கிட்டீங்க. இதுதான் அல்லாஹ்வுடைய படிப்பித்தல் முறை. அல்லாஹ் தண்ணியை தந்தான், குடித்தோம். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், குடித்து விட்டு அந்த ஈமானுடைய பாடத்தை படிங்க. அல்ஹம்துலில்லாஹில்லதி ஷகானி மாஅன் அஸ்பன் ஃபுராத்தன் வலம் யஜல்ஹு பிதுனுபினா மில்ஹன் உஜாயா. அந்த அல்லாஹ் அவனுடைய அருளை கொண்டு மதுரமான குளிர்ச்சியான எவ்வளவு சுவையான தண்ணீரை எல்லாம் தந்தான். எங்களுடைய பாவத்தின் காரணமாக இதை கசப்பாக உவர்ப்பாக அல்லாஹ் மாற்றவில்லையே. அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று தண்ணீரை குடித்துவிட்டு அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துங்க, அல்லாஹ்வை நினைங்க.
அப்படி இல்லையா? அல்லாஹ் அந்த தண்ணீரையே அழிவாக ஆக்கி தண்ணீருக்குள் இருந்து கொண்டு தண்ணீர் இல்லையே என்ற ஒரு நிலையை அல்லாஹ் உண்டாக்குவான். எத்தனை மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை? ஏன்? தண்ணிக்கு மேலே இருக்கிறோம், குடிக்க தண்ணி இல்லை. அல்லாஹ் எப்படி படிப்பிக்கின்றான்? தண்ணி தானே தந்தது, குடிக்கிட்டு அல்லாஹ் விளங்கியிருக்கலாமே. இல்லை, தண்ணியை தந்து குடிக்க தண்ணி இல்லாமல் ஆக்கி இப்போது நீங்க அல்லாஹ் என்று குடிக்க தருபவன் அல்லாஹ் என்ற உணர்வை அடி மனசிலிருந்து எடுக்குமாறு அல்லாஹ் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றான். சொல்ல வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பேச சொன்னான். அல்லாஹ் ஒதுக்குருன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. வீட்டுக்குள்ளே இருந்து அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை பேசுங்க, மறந்துடாதீங்க. அல்லாஹ்வுடைய அத்தாட்சி பேசுங்க. உம்மா தன்னுடைய பிள்ளையோட திறமை பேசுகிறான். அதுங்க அவன் ஸ்கூலில் எப்படி அப்படின்னு. வாப்பா தன்னுடைய பிள்ளையோட திறமை பேசுகிறான். அப்பாட திறமைகள், அவர்களுடைய சாதனைகள் பேசுகிறாங்க. பிரச்சனை இல்லை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை பேசுங்க வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு. அல்லாஹ் யார்? அல்லாஹ் யார்? என்ன செய்திருக்கிறான்? அல்லாஹ் என்ன செய்வார்? என்ன சொல்லுகிறான்? இதனுடைய வீட்டுக்குள்ள நீங்க இந்த அல்லாஹ்வுடைய ஆயத்துக்களை ஓதுங்கன்னு அல்லாஹ் சொன்னான். அதை குறிப்பாக பெண்களை பார்த்து சொல்றான். ஒதுக்குறன இந்த பெண்களுக்கு சொல்லுங்க, மறந்துடாதீங்க. மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. அல்லாஹ் இறக்கி வச்ச அறிவு ஞானங்கள், அதை படிங்க. நீங்க தேவைக்கு என்னென்னலாம் படிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அறிவென்று படிக்க வேண்டிய படிப்பு அல்லாஹ் யார் என்று விளங்குகின்ற படிப்பு தான். அதை விட்டு போட்டு நீங்க என்னதான் உலகத்திலே படிப்பு படித்தாலும் அதையெல்லாம் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய பெருமதிக்குரிய ஒன்றாக கணக்கெடுக்கவே இல்லை. எங்கிருந்து படிக்க சொன்ன? வீட்டுக்குள்ள இருந்து கொண்டு, உங்களோட வீட்டில் இருந்து கொண்டு சந்தோஷமா நிம்மதியா இருந்து கொண்டு. சரி வரலையா? அல்லாஹ் வீடையே இல்லாமல் ஆக்கிக் கொண்டு இப்ப நீங்க சொல்லுங்க அல்லாஹ் பத்தி. அல்லாஹ் வீட்டையே கலக்கிட்டான். எப்ப நாம சொல்லுவோம், எங்களுக்கு இல்லையா அவங்களுக்கு தானேன்னு சொல்லுவோம். எங்களுக்கு இல்லையா அவங்களுக்கு தானேன்னு சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த உலகத்தின் நிகழ்வுகளுடைய விளக்கமாக பொதுவாக சொல்லுகின்ற பொழுது, ஒலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர் லஅல்லஹும் யர்ஜூன். பெரும் பெரும் தண்டனைகள் இல்லாமலுக்கு ஆட்கூட்டத்தில் இறங்கியது பெரிய தண்டனை. என்ன வந்து காத்து வந்தது. எங்களுக்கு சூறாவளி அடிக்கிறது ஒரு இரவு கூட இல்லை, இரவுடைய ஒரு பகுதி தான். இரவில் அடிக்கிறது, பிறகு ஓஃபா அடிக்க, பிறகு கொஞ்சம் அடிக்கிறது, அவ்வளவுதான். ஒரு நாள் காட்டும் இல்லை, ஒரு இரவு ஃபுல்லாக அடிக்கவும் இல்லை, கொஞ்ச நேரம் தான் அடித்தது. ஆனால் காலையில் ஊர் முழுக்க தென்னை மரங்கள் தான் ஏறி ஏறி போக வேண்டியிருந்தது. சரி, அல்லாஹ் ஆட்கூட்டத்தை காத்தனுப்பினான். சக்கரகா அலையும் சபு அலையாரின் ஒரு சமானியத் ஐயாம். 7 இரவுகளும் 8 பகல்களும் மூச்சு விடாமல் காத்தடிச்சது. ஒரு கிழமை அடிச்சது காத்து. அல்லாஹ் கேட்கிறான், ஹல் தரா மின் பாக்கியா. பாருங்களேன், எங்கேயாவது ஒருத்தன் தப்பி இருக்கான்னு பாருங்கன்னு அல்லாஹ் கேட்கிறான். ஒருவன் தப்பி இருக்கிறானா? ஒரு ஆள் இல்லை, ஒரு ஆள் கூட இல்லை. எங்காக்கெல்லாம் அல்லாஹ் சொல்றான் காட்சிய அஜாசு நகரின் ஹாவியா. ஈச்ச மரங்களை வேரோடு பிடுங்கி வீசிட்டா எப்படி கிடைக்குமோ, காணுகின்ற இடமெல்லாம் ஆட்கூட்டத்தில் சடலங்கள் தான். மரங்கள் விழுந்தது போல பிணங்கள் விழுந்து கிடந்தது. இது பெரும் தண்டனை. ஒரு ஆள் கூட தப்பாமலுக்கு அல்லாஹ் காற்றை அனுப்பி அல்லாஹ் அழிச்சு காட்டினான். சரி, காற்று ரிசுக்காக வந்தால் சுவாசித்து வாழுவோம். இந்த காற்றை சுவாசிக்கின்ற ஆற்றல் உடலில் இல்லாம போனது பின்னால அது ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜனை செயற்கையாக அங்கே செலுத்துகிறார்கள். காற்று போகணும் என்று சொல்லணும். ஆக்சிஜன் போவதற்கு காற்று ரிசுக்காக போனா தான் வாழலாம். சரி, அல்லாஹ் கோபப்பட்டால் காற்றை அவருடைய பட்டாளமாக மாற்றி அனுப்புவான், அழிப்பதற்காக வேண்டி. காற்று ரிசுக்காக வந்தால் வாழுவோம். காற்று அல்லாஹ்வுடைய கோபத்துடன் அவனுடைய பட்டாளமாக வந்தால் சாகுவோம்.
தண்ணி ரிசுக்காக வந்தா மனிதர்கள் வாழுவார்கள். தண்ணி இல்லையே, தண்ணி வேணுமே என்று கேட்பார்கள். ரிசுக்குடைய தண்ணியை எல்லாம் அவருடைய பட்டாளமாக அனுப்பினால் எல்லாரும் சாகுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் அவருடைய கூட்டத்துக்கு அனுப்பினான் தண்ணி. சரி, எங்களோட வெள்ளம் வந்தது 2-3 நாள் தண்ணி வடிஞ்சது. அந்த வெள்ளம் வந்தது ரஜபு மாதம் ஆரம்பிச்சு முஹர்ரம் 10 வரை 6 மாசத்து வெள்ளம் இருந்தது. 6 மாசம் வெள்ளம் வடியாம இருந்தா என்ன நடக்கும்? 6 மாசத்து வெள்ளம். எங்களுக்கு 5-6 மணித்தியாலம் தண்ணி நிற்கிறது வைத்தது. இது சில நிமிடங்கள் வந்து போனது தண்ணி. இவ்வளவு பெரிய பதட்டமும் குழப்பமும் வந்தது. ஒரு இரவு தண்ணி, ஒரு சில மணித்தியாலங்கள் வந்த தண்ணி. அல்லாஹ் அனுப்பினான் தண்ணியை. 6 மாசம் தண்ணி. அதுவும் 5 அடி 10 அடி 20 30 அடி தண்ணி அல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் காஃபிரா இருந்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட மகனே வா ஏறு என்னுடைய கப்பல்ல வெள்ளம் வரப்போது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். வெள்ளம் வரும். சரி, எத்தனை அணைக்கட்டு உடங்கி வெள்ளம் வந்தது. சரி, அணைக்கட்டு உடங்கி தண்ணி வரவில்லை. அல்லாஹ் தஆலா தண்ணீருடைய கசானாவை பார்த்து சொன்னான், வெளியே போட்டு சொல்லி. அது மீகாயிலுக்கும் தெரியாது. வளமையாக வருகின்ற தண்ணி எப்படி வருவது தெரியுமா? வைன் மின் ஷைஇன் இல்லா இந்தனா ஹஸாயினுஹு வமா நுனஸ்ஸிலுஹு இல்லா பிகதரின் மஅலூம். எல்லா வஸ்துக்களுடையும் நிரப்பமான ஹசானா எங்களிடம் இருக்கிறது. எவ்வளவு எவ்வளவு தேவையோ அளந்து அளந்து அனுப்புகிறோம். இந்த ஊரை அழிக்கணும், இவ்வளவு தண்ணி என்று அல்லாஹ் ஓடர் விட்டால் ஹஜ்ரத் மீகா அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு தண்ணியை அளந்து அனுப்புவார்கள். அதுக்கு மேல ஒரு சொட்டும் கூடாது. இந்த ஊர் மக்களை அழிக்கிறதுல எச்சரிக்கை செய்யணும். அதுக்கு இவ்வளவு தண்ணி என்று அல்லாஹ் சொல்லுவான். அவ்வளவு தண்ணியை மீகா அலைஹிஸ்ஸலாம் அனுப்புவார்கள். மக்கள் பயந்து தப்பிட்டு கொண்டிருப்பார்கள். இந்த ஊர் மக்களை வாழ வைக்க வேண்டும். இவ்வளவு தண்ணீர் வந்தது, விவசாயம் செழிக்கிறது, சந்தோஷமா இருப்பார்கள். இது அல்லாஹ் தஆலா தண்ணியை அனுப்புகின்ற அல்லாஹ்வுடைய அரசாங்கத்திலே திட்டம். ஆனா இந்த தண்ணி இருக்கிறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுக்கு வந்த தண்ணி இந்த தர்த்தீபுக்கு மாற்றமா வந்தது. அந்த காற்றும் இந்த தண்ணியும், இந்த ரெண்டும் கூட்டத்தை அழிக்க வந்த காற்றும், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க வந்த தண்ணீரும் மலக்குகளுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு அப்பால் அல்லாஹ் நேரடியாக தண்ணிக்கு சொன்னால் போச்சு. தண்ணி வருகிறது. பலம்மா தகல் மா, தண்ணி எல்லைகளை உடைத்துக் கொண்டு வந்தது. அணைக்கட்டை எல்லாம் உடைத்துக் கொண்டு வந்தது. மீகாயிலுடைய அந்த கொன்றோலையும் உடைத்துக் கொண்டு வந்தது. சரி, மனிதர்கள் கட்டின அணைக்கட்டு உடங்கி வந்தாரே ஊறி அழியுது என்றால் ஹஜ்ரத் மீகாயிலுடைய கட்டுப்பாட்டையே உடைச்சு கொண்டு வந்தால் என்ன மிஞ்ச போகுது? அது மீகாயில் என்றா ஒரு மலக்குத்தான். எப்படி மலக்கு தெரியுமா? இந்த அவருடைய அசல் வடிவம் அல்லாஹ் எப்படி பிரமாண்டமா படைச்சிருக்கிறான் என்றால், இந்த 7 கடலுடைய தண்ணீரையும் அவருடைய தலையில கொண்டு கொட்டினார். எங்கட தலையில ஒரு கரண்டி எண்ணெயை வச்சா அந்த எண்ணெய் எப்படி இருக்குமோ அப்படித்தான் அந்த மீகாயிலுடைய தலையில 7 கடல் தண்ணீர் இருக்கும். அவனை எவ்வளவு சக்தியா இருக்கும். அவருடைய கட்டுப்பாட்டை உடைச்சு கொண்டு வர தண்ணீர் எப்படி பவராயிருக்கும். அந்த தண்ணி தான் 6 மாசம் இந்த உலகத்தில் நின்றது. அழிக்கிறதுக்கு எல்லாம் அனுப்பினான், ரிசுக்காக எல்லாம் அனுப்பினான். அந்த தண்ணி மக்களை வாழ வைக்கும். அவருடைய பட்டாளமாக எல்லாம் அனுப்பினான், அது சாக வைக்கும். ஆமா யாலம ஜுனூத ரப்பிஹி இல்லாஹு. அல்லாஹ்வுடைய பட்டாளம் எது அவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ்வுடைய பட்டாளம் எது என்று அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லாஹ் பட்டாளங்களை எப்படி உருவாக்குவார், எப்படி பட்டாளங்களை எல்லாம் செயல்படுத்துவார். தனது சூரத்தில ஆரம்பத்தில் வருவோம். தபாரக், உயர்ந்து விட்டான் அல்லாஹ். எல்லாவற்றையும் எல்லைகளை எல்லாம் தாண்டி அவன் உயர்ந்தவன். அவருடைய வல்லமையும் குதிரத்தும் அவருடைய தூய்மையும் எல்லை இல்லாதது. எங்களுடைய அறிவுகளை விட்டு உயர்ந்து விட்டது. என்ன செய்கிறான்? தபாரக்கல்லதி பியதியில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அனைத்து படைப்பினங்களையும்
தன்னை இஷ்டப்படி அவைகளை பயன்படுத்தும் உரிமையை தன்னுடைய கையில் வச்சுக் கொண்டிருக்கிறார். பியதியில் முழுக்கு அவன் கையில இருக்குது. என்ன இருக்குது? உலகத்தில் படைக்கப்பட்ட அவன் படைச்ச ஒவ்வொரு படைப்பினங்களையும் அவன் விருப்பப்படி அவைகளை பயன்படுத்தும் முழுமையான உரிமை அவன் கையில இருக்குது. வேற எவன் கையிலையும் இல்லை. அவன் எப்படி எல்லாம் பயன்படுத்தி காட்டினான் தெரியுமா? உலகத்திலே மிகப்பெரிய வம்பனாக இருந்த ஃபிரௌன், நம்ரூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக இருந்த நம்ரூத் என்ன சொன்னான்? ஃபிரௌன் என்ன சொன்னான்? அவர்கள் எல்லாம் உலகத்து மன்னர்கள். ஒரே ஒரு மன்னன் உலகத்தில் என்றால் எப்படி இருப்பார்? ஒரு நாட்டுடைய மன்னனே ஆள பிடிக்க இயலாது. உலகத்து மன்னன், அவனை தீன் இல்லை, காபிர். எவ்வளவு அட்டகாசம், எவ்வளவு அடக்குமுறை, எவ்வளவு ஆணவம், எவ்வளவு அடாவடித்தனம் இருந்தது. அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய பட்டாளத்தை அனுப்பினான். என்ன பட்டாளம்? அல்லாஹ் அனுப்பின ஒரு கொசுவை சாட்டி விட்டான். சரி, அது பறந்து வந்து நாங்கள் தட்டிடுற அந்த கொசுவல்ல, சாட்டப்பட்ட கொசு. அல்லாஹ் ஒரு கொசுவை சாட்டினான். சாட்டப்பட்ட கொசு அவனை சாகடிக்கும் வரையில அதை ஒன்றும் செய்யலாது. அல்லாஹ் ஒரே ஒரு கொசுவை தன்னுடைய பட்டாளமாக பாவிச்சான். ஒரே ஒரு கொசு சாட்டிட்டான். போ பாப்போம் என்று அந்த ஒரு கொசுவுக்கு உலகத்தையே நான் ஆளுகிறேன் சொன்னானே. அல்லாஹ் விட்டான், உலகத்தை நீ ஆளுகிறாயா? ஒரு கொசுவோடு மோதிப்பார். அல்லாஹ் விட்டான். சாட்டப்பட்ட கொசு சிலை அவனை சாகடித்தே திட்டது. ஏதான் வியதிகள் முள் ஒகுவாடா புள்ளிஷின் கதீர். அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் மிக்கவன். ஒரு கொசுவால ஒரு பெரும் சக்கரவர்த்தியை, பெரும் ஆணவம் பிடிச்சவனை அல்லாஹ் அப்படியே அடக்க வைப்பான். சக்தி உள்ளவன். தண்ணீரை அவன் எப்படியும் பாவிப்பான், காற்றை அவன் எப்படியும் பாவிப்பான். சரி, அதனால அல்லாஹ் தஆலா உலகத்திலே எதையெல்லாம் எப்படி பாவிப்பானோ அது அவனுக்கே சொந்தமானது, உரிமையானது. அல்லாஹ் இவைகளை எங்களுக்கு பாடமாக கொடுக்கிறான். அல்லாஹ் யாரென்று விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த பெரும் அழிவுகளுக்கு முன்னால இது ஒரு கூட்டம் அழிஞ்சது. அப்படியே கூட்டம் அழிஞ்சது, நூலகர் கூட்டம் அழிஞ்சது. சமூத் கூட்டம் யோசிச்சாங்க, எங்களுக்கு புத்தி இருக்குது, பாப்பமே என்னது பார்க்க போறாங்க. காத்தடிக்கத்தான் ஆட்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். அவங்க சிந்தித்து முடிவெடுத்தார்கள். அவங்களுடைய டெக்னாலஜி என்ன தெரியுமா? மலைகளை மாளிகைகளாக மாற்றும் ஆற்றல் பெற்றவர்கள். அவர்கள் மலைகளை, இன்றைய டெக்னாலஜி, இன்றைய மனித ஆற்றல் மலைகளுக்கு மேலே மாளிகை கட்டுவது, அல்லது மலைகளை உடைத்து அந்த கல்லால மாளிகை கட்டுவது. அவங்களுடைய ஆற்றல் என்ன தெரியுமா? மலைகளை உடைக்கிறதும் இல்லை, மலைகளுக்கு மேலும் இல்லை, மலைகளை அப்படியே வச்சு கொண்டு அதனை மாளிகையாக மாற்றுவது. எவ்வளவு திறமையா இருக்கும்! அந்த மலைகளுக்குள்ளேயே குடைந்து அறைகளை அமைத்தார்கள். அவங்க பார்த்தா பாப்பமே காத்து வந்தா என்ன என்று அவங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்விடத்தில் என்னென்ன பட்டாளம் இருக்குது, எப்படி பட்டாளம் இருக்குது, அந்த அறிவு உங்களுக்கு கிடையாது. அல்லாஹ் இவர்களுக்கு ஒரு பட்டாளம் அனுப்பினான். என்ன பட்டாளம் தெரியுமா? இல்லா சைஹத்தும் வாஹிதா. ஒரே ஒரு சத்தம் தான், 1000 சத்தம் இல்லை, ஒரே ஒரு சத்தம்தான். அப்படியே அவர்களுடைய இடங்களிலே செத்து பிணமாக மாறிவிட்டார்கள். ஒரே ஒரு சத்தம்தான். வஹுவஅலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் அனைத்து மீதும் சக்தி பெற்றவன். அந்த அல்லாஹ் தான் ஹலக்கல் மௌத வல் ஹயாத்த லியப்லுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக வேண்டி வாழ்க்கையை தந்திருக்கிறான். ஐயுக்கும் அஹ்சன் அமலா, அந்த தலைப்பு இதுதான். பிறகு அல்லாஹ் கடைசியில் சொல்லலாம், வஹுவல் அஸீஸுல் கஃபூர். அந்த அல்லாஹ் உங்களை 2 விதத்தில் பார்க்கிறான். மனித சமுதாயம் அல்லாஹ்வை 2 கோணத்தில் பார்க்கிறார்கள். ஒன்று, நீங்க தாந்தோண்டித்தனமாக நடந்தால் அவனை அசீஸாக பார்ப்பீர்கள்.
தௌபா செய்தால் கஃபூராக பார்ப்பீர்கள். ரெண்டில் ஒன்றுதான். அந்த சோதனையின் முடிவில் அல்லாஹ் அசீஸாக, என்ன அசீஸ், அனைத்தையும் நிறைவேற்றும் ஆச்சரியமான ஆற்றல் அதிகாரத்தை கையிலே வைத்தவன் அசீஸ். என்ன செய்யறான்னு பார்ப்போம். நீங்க தாந்தோன்றித்தனமாக நடந்தால் உங்களுக்கு அசீஸாக நான் வருவேன். இல்ல தௌபா செய்து யா அல்லாஹ் அடிமைகள் தான் யா அல்லாஹ் என்று நீங்கள் தௌபா செஞ்சு வந்தால் கஃபூராக காண்பீர்கள், மன்னித்து விடுவான் அல்லாஹ் தஆலா. நீங்கள் உண்மையை உணர்ந்து தௌபா செய்து பாவங்களை விட்டு நீங்கி அல்லாஹ் கிட்ட வந்தால் அல்லாஹ் கஃபூராக வருவான். இல்ல நான் தான் என்று நீங்கள் போய்விடுகின்றால் உங்களுடைய அந்த அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற போக்கிலேயே போவீங்கன்றா அல்லாஹ் நான் அசீஸாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் காட்டி விடுவார். சரி, இந்த உலகம் அழிந்து விடும், ஒரு நாளைக்கெல்லாம் அழிச்சு விடுவான். அதை நினைவுபடுத்தத்தான் கிடைக்கிற சின்ன சின்ன துண்டுகளை அழிச்சு காட்டுகிறார். உலகம் அழியுமா? எப்படி அழியும்? சில உலகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் செய்கிற வேலை பெரிசான ஒரே ஒரு வேலை தான், ஒரே ஒரு நொடிப்பொழுதுதான் ஒரு வேலை. என்ன செய்யலாம் தெரியுமா? வேலையெல்லாம் முடிஞ்சா உலகத்தில் எல்லாரும் சோதிக்கப்பட்டு முடிஞ்சாங்க, இனி ஒருத்தரும் இல்லையே. இனி உலகத்தில் வேலை முடிச்சு எப்படின்னா, பொதுவாக இன்றைக்கு ஃபங்க்ஷன்களில் சாப்பாடு குடிப்பு பரிமாறுவதற்கு பாவிக்கிற பிளேட்டுக்கு பேப்பர் பிளேட், அது ஒன் டைம் யூஸ், ஒரு தரம் தான் பாவிக்கிறேன். பாவிச்சு முடிஞ்சா அடுத்தது என்ன? உடச்சி கசக்கி டஸ்ட்பின்ல போடுறதா? யார் அதை கழுவி திருப்பி பாவிக்கிறது? ஒரு தரம் பாவிக்கிறதா? இந்த உலகம் ஒரு தரம் பாவிக்கிறதா? ஒரு நாள் பாவினதான். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு ஆத்மாக்களும் சிந்திச்சு பாருங்க நாளைக்கு என்ன ஏற்பாடு என்று. இந்த வசனத்துடைய இந்த போக்கு இருக்கிறதே, ஆழமாக சிந்திக்க வேண்டும். மா கத்தமத் லிகதின், நாளைக்கு என்ன ஏற்பாடு, அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அப்படி என்ன தெரியுமா? எங்களை வாழ்க்கையில் பாருங்க, நாளைக்கு திருமணம், கேள்வி என்ன? அடே நாளைக்கு திருமணம், எல்லாம் முடிஞ்சா என்ன ஏற்பாடு? வரங்கள் கேட்பாங்க, நாளைக்கு கல்யாணமா, என்ன ஏற்பாடு? நாளைக்கு பயணம், ஹஜ்ஜி போகிறோம், கேள்வி என்ன? நாளைக்கு பயணமா, எப்படி ஏற்பாடு? எல்லாம் சரியா? அதான் கேள்வி. நாளைக்கு விஷயம் இன்றைக்கு என்ன? அல்லாஹ் சொல்றான், மா கத்தமத்தின். நாளைக்கு, நாளைக்கு என்றால் இன்றைக்கு வெள்ளி, நாளைக்கு சனி, அதுவல்ல. இது உலகத்தின் ஓட்டத்துக்காக ஏற்பட்ட நாளை. இது அல்லாஹ் சொல்கிறான், நாளை என்றால் மறுமை. அப்ப உலகம் என்றால் என்ன? நாளை என்றால் மறுமை. உலகம் என்றால் என்ன? இன்று ஒரு நாள். சரி, மொத்தத்தில் என்னதான் கூட்டு போட்டாலும் ஒரு நாள் வாழ்க்கை தான் முழு உலகம். ஒரு நாளைக்கு வேண்டிய கூத்த போட்டுக் கொள்ளுங்க, ஒரு நாளுடைய வேலை முடிச்சு. இந்த ஒரு நாள் முடிஞ்சதும் அல்லாஹ் ஒரு வேலை செய்வார். என்ன வேலை தெரியுமா? வஹுமிலத்தில் அர்துவல் ஜிபால் ஃபதுக்கதா தக்கத்தன் வஹிதா. இந்த பூமியையும் மலைகளையும் தூக்கி ஒரே அடியாக அடிக்கப்படும். அவ்வளவுதான், ஒரு வேலை தான். இந்த பூமியையும் மலைகளையும் தூக்கி ஒரே வேலை. தண்ணீரை குடித்து விட்டு இந்த கிளாஸத்துக்கு அடிக்கிட்டா எல்லாரும், அடே ஏன் உடைச்ச கிளாஸ, ஏன் உடைக்கிறது கேட்டா அந்த கிளாஸ் சொந்தக்காரனை சொல்லுவார், இல்லை அது வெடிச்சிருக்கி, அது வேலை இல்லை, உடைச்சு போடுன்னு சொல்லுவார். சொந்தக்காரன் தான் உடைச்சான்டா, மடத்தனமா உடைக்க மாட்டான், அது வெடிச்சிருக்கி, வேலை இல்லை, உடைச்சிட்டோம். இந்த உலகத்தின் சொந்தக்காரன் அல்ல, தூக்கி உடைக்கிறான் உலகத்தை. ஏன் அதில் ஒன்றுமில்லை. இல்லையே சுடாங்கலை மக்கள், அந்த மனிதருடைய 300 கோடி ரூபாய் பைத்து தண்ணி இல்லை. தண்ணி வந்தது போனது, அவருடைய 30 கோடி ரூபாய் பைத்து. இன்னொரு மனிதனுடைய 1 கோடி ரூபாய் போய்விட்டது. என்ன பதில்? அப்ப இல்லை சொல்லே, இந்த லட்சமும் கோடியும் மில்லியனும் பில்லியனும் அதை சும்மா போலியாக போட்டு தந்த தற்காலிக உலகத்தின் ஓட்டத்துக்குரிய பெருமதியை தவிர உண்மையான பெருமதி அல்ல.
சின்ன பிள்ளைகள் விளையாடுகிற சின்ன இலைய 100 ரூபாய் என்றும் பெரிய இலைய 1000 ரூபாய் என்றும் பிள்ளைகள் விளையாடுகிறது. அது விளையாட்டுக்கு. அலா இன்னமல் ஹயாத்து துன்யா லைவன், இந்த உலகம் ஒரு விளையாட்டு. ஒரு விளையாட்டுக்குத்தான் லட்சம் கோடி மில்லியன் பில்லியன் போட்டு தந்திருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், என்னுடைய பார்வை குப்பை தான் என்று சொல்கிறான். அது படுகிறது இல்லையா? போய் பாருங்களேன், படும். இந்த வீட்டை சுத்தமாக்கி குமிச்சு வைக்கிறார் சாமான், இந்த வீட்டுக்குள்ள சாமான். அந்த சாமான் இப்ப குப்பை. அந்த தண்ணி வருவதற்கு முன்னால அப்ப 10 லட்சம் 10 லட்சம் ரூபாய் தண்ணி பாஸ் ஆகி போய் 10 நிமிஷத்துக்குள் குப்பையாகிவிட்டது. அது பெரிய ஒரு குப்பை, பிரமாண்டமான ஒரு 10 ட்ரக் அள்ளுவதற்கு. அது என்ன? அது 30 கோடி ரூபாய் சாமான். அன்று இரவு இன்று காலை அது அவ்வளவும் குப்பை, 30 கோடி ரூபாய் குப்பையாகி விட்டது. அதான் சொல்றான், நீ சின்ன சின்ன ஒரு வீட்டை பாருங்க, இப்படித்தான் முழு உலகமும். முழு உலகத்தை நான் ஒரு நாளைக்கு குப்பையாக்குவேன். நடக்குமான்னு கேட்போம். அல்லாஹ் சொல்ல, நடக்குமா? இதா வகாத்தில் வாக்கியா, நடந்தா பாருங்களேன். நடக்குமான்னு கேட்கிறீங்க, இப்படி நடக்குமான்னு. இதா வகாத்தில் வாக்கியா லைஸ லிவகாத்தியா காதிபா, நடக்க விடாது, நடந்தே தீரும். என்னதுக்கு நடக்கும்? ஹாஃபிலத்து ராஃபியா, சில மக்களை உயர்த்திடும், சில மக்களை கீழே போட்டிடும். அதுக்கு நடக்கும். சில மக்கள் ஷஹீதாக நினைத்தார்கள், தொழுது விட்டு தூங்கினார்கள், காலையில் ஆட்கள் இல்லை, ஷஹீதாக நினைத்தார்கள். குடித்துக் கொண்டு படுத்தார்கள், பாவிகளாக படுத்தார்கள், நரகவாதியாக போனார்கள். ஹாஃபிலத்து ராஃபியா. இது நடக்கின்ற போது அல்ல 2 முடிவுகளை அவடத்தை காட்டுவான். சில மக்கள் ஹாஃபிலாத்தும் தாழ்த்தப்படுவார்கள், ராஃபியா உயர்த்தப்படுவார்கள். யார் யார்? சில ஈமானை தன்னுடைய சொத்தாக கொண்டிருந்தால் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். ஈமானெல்லாம் கிடையாது, ஆமானெல்லாம் கிடையாது. பணமும் காசும் வீடும் காணியும் தான் சொத்து 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 நின்றார்களே, அவர்கள் எல்லாம் ஹாஃபிலா தாழ்த்தப்படுவார்கள். இது நடக்கும் முழு உலகத்துக்கும். அதுக்கு முன்னால ஒரு சின்ன சின்ன தொங்கல் நடந்துருச்சு, பார்த்து விளங்குங்க. அவங்களுக்கும் அப்படிதான், அவங்களுக்கு மட்டும் இல்லை. உதாரணம் சோழர்களே, இது உதாரணம் அல்ல, உதாரணம் காட்டுகிறார். முழு உலகத்துக்கு இதுதான் ஹாஃபிலத்து ராஃபியா. எப்படி எல்லாம் உயர்த்துவான், எப்படி எல்லாம் தாழ்த்துவான், அதையெல்லாம் மீண்டும் இந்த ஆயத்தில் சொல்லுகின்ற பொழுது, இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா வபுஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா ஃபகானத் ஹபாஅன் முன்பஸ்ஸா. இந்த பூமியை பிடிச்சு அல்லாஹ் ஆற்று ஆற்றுவான். நடுநடுங்கும் பூமி. இந்த மலைகள் எல்லாம் நொறுங்கும். மலைகள் நொறுங்கி கல்லு விழாது. இப்ப கல்லு தான் விழுந்தது. அல்லாஹ் சொன்னான், அன்றைக்கு நான் இந்த பூமியை ஆட்டுகின்ற ஆட்டத்துக்கு கல்லு வராது. சகோதரர்களே, முழு உலகத்திலையும் ஒரே ஒரு சாமான் தான் இருக்கும். என்ன சாமான் இருக்கும்? ஃபகானத் ஹபாஅன் முன்பஸ்ஸா, முழு ஆகாயத்தை நிரப்பிய தூசி தான் இருக்கும். உலகமே தூசியாக மாறும். அல்லாஹ் சொல்றான், நீங்க சொன்ன பெருமதி இதுதான்ப்பா. லட்சம் சொன்னீங்க, கோடி சொன்னீங்க, என்ற உயிரை பணையம் வச்சு உண்டாக்கின சொத்துன்னு சொன்னீங்க. பரம்பரையாக அப்பாட சொத்துண்டு கட்டி காக்கிறேன் என்று சொன்னீங்க. அல்லாஹ் சொல்வார், முழு சொத்து இன்றைக்கு தூசி என்று சொல்வார். முழு உலகத்திலையும் எல்லா இடங்களிலும் உள்ள காட்சி தூசி மட்டும்தான். யாரும் வீடியோ அனுப்ப தேவையில்லை. ஏன்? அந்த காட்சியா இங்கேயும் இருக்கு. ஹபா அன் பஸ்ஸா, எல்லாமே தூசியாக போயிடும். சரி, அதுக்கு முன்னால தூசி ஒன்று, அது அல்லாஹ்வுக்கு தீனுடைய சம்பந்தப்பட்டால் அந்த தூசி எல்லாம் வெறுவாக மதிக்கிறார். தூசிக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். நீங்கள் மதிக்கின்ற முழு துனியாவும் தூசியாக மாறும். ஆனால் அல்லாஹ் மதிக்கின்ற தீன் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தீன்
வாழ்க்கையில வர வேண்டும், உலகத்திலே ஹயாத்தாக வேண்டும். அதற்காக அலங்கி அலங்கி நடந்து போகின்ற பொழுது காலில் கொஞ்சம் தூசி வட்டிக்கு அல்லாஹ் சொல்றான், அந்த தூசி வட்ட காலை நரக நெருப்பு தின்னார். லா யதுகுல் ஜன்னத வபாரு ஃபீ ஸபீலில்லாஹ் வ துஹானி ஜஹன்னம். அல்லாஹ்வுடைய பாதையிலே போய் தூசி பெறுகின்ற அளவுக்கு ஒரு மனிதன் தீனுக்காண்டி அலைஞ்சி திரிந்தால் அந்த தூசியோட நரக நெருப்பிட புகையே படாது. சரி, மறுமையில் நரக நெருப்புக்கு முன்னால மனிதனுடைய நிலைப்பாடு எப்படி தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன கஃபரு வமாத்து வஹும் குஃபார். காஃபிராக மறைத்து போன மனிதன், தீனே இல்லை என்றால் அவன் மறுமையில தன்னுடைய சொத்துக்கள் அப்படியே கொடுத்து தப்பன்னு பார்க்கிறான். எப்படி தக்க போறான்னு சொன்னா, லவ் அன்னலஹும் மில்உல் அர்லி தாபன் வல விக்ததாபி. இந்த பூமி நிறைய தங்கம் சொந்தமாக இருந்தாலும் அப்படியே கொடுத்துட்டு தப்ப யோசிப்பான். அல்லாஹ் சொல்றான், இந்த தங்கம் இதுக்கு போதாதுன்னு சொல்றான், இது சரி வராது. பூமி நிறைய தங்கம், பூமி நிறைய தங்கம் ஒருவனுக்கு இல்ல, இருக்கும் என்று வச்சுக் கொள்ளுங்க, இருந்தாலும் கொண்டு போக இயலாது. அல்லாஹ் சொன்னான், கொண்டு வந்தென்று வச்சுக் கொள்ளுங்களேன், கொண்டு வந்து கொடுத்தாலும் பல எப்பபலமின் சரி வராது, கிடைக்க மாட்டான். ஆனால் அந்த பூமி நிறைய உள்ள தங்கத்தால செய்ய முடியாத வேலையை இந்த தூசியால செய்யலாம். என்ன தூசி? அல்லாஹ்வுடைய தீனை தன் வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும், உலகத்திலே தீனை ஹயாத்தாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நடந்த நடையின் போது பட்ட தூசி இருக்கிறே, இந்த தங்கத்தில் செய்ய முடியாத வேலையை அது செய்கிறது. தூசி பெருமதியாக காட்டு, இல்லை என்றால் உங்களோட முழு துணியாவும் தூசியாக வைத்திருக்கும். எனவே சொல்றேன், செல்வங்கள் எல்லாம் தந்திருக்கிறான், அது இருக்குது தான். எப்படி இருக்குது தெரியுமா? அது போகத்தான் இருக்குது. செல்வம் செல்வோம் என்று தான் இருக்குது. உனக்கிட்ட இருக்க மாட்டோம், நாங்கள் பேய்த்திருவோம். செல்வம் அது செல்வோம் 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 என்று தான் இருக்குது. எங்க செல்ல போகுது? ஒன்று ஆகிரத்தை நோக்கி செல்லும், இல்லாட்டி அழிவை நோக்கி செல்லும். ரெண்டு பாதை தான் இருக்கு, மூணாவது பாதை கிடையாது. அங்கே செல்வம் செல்வம் என்று சொல்லுகிறது. அதை கேளுங்க, எங்க செல்ல போறான்னு கேட்டா ரெண்டே ரெண்டு பாதை தான் அதுக்கு தெரியும். ஒன்று ஆகரத்தை நோக்கி செல்வோம், இல்லை என்றால் அழிவை நோக்கி செல்வோம். மூணாவது பாதை ஒன்று கிடையாது. அழிவு என்றால் ரெண்டு வகையான அழிவு இருக்குது. ஒரு மனிதர் மரணிக்கிறார், அவருக்கு 1000 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. இந்த 1000 கோடி ரூபாவும் அவருக்கு லொஸ்தானே, அவருக்கு லொஸ்தானே. அவர் உயிரோட இல்லை, அவர் இழந்து போகிறார். லொஸ்தே, அவர் அழிய விட்டுட்டு போகிறார். அதுக்கு பிறகு மத்தாக்கள் சொத்து, அவரது சொத்து இல்லை, அவருக்கு அழிந்து விட்டது. மரணத்தோட 1000 கோடி ரூபாய் சொத்தும் அழிச்சிட்டு போறார். ஏன்? அவருக்கு பிரயோசனம் இல்லாத அழிவு தான். அதுக்கு முன்னால் தான் இந்த அழிவை காட்டுகிறார். உங்களுடைய உயிர் இருக்குதானே, இந்த சின்ன அழிவை பாருங்க. 10 லட்சம் அழிஞ்சு வைத்து, 10 கோடி அழிஞ்சு வைத்து பாடம் படிப்பினை பெற்று திரும்புங்க. அல்லாஹும் எர்ஜூன், அல்லாஹ் மக்கள் திரும்புங்க. இழக்க முடியாத ஈமானிய சொத்தை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். அல்லாஹ் இறுதியாக ஒரு எச்சரிக்கை. சோதனைகளில் அழுத்தங்களில் பாதிக்கப்பட்டு மரணித்த மனிதர்களுடைய 2 நிலைமைகளையும் சொன்னோம். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இன்னும் அநியாயக்காரன் ஒருவன் இருக்கிறான் இதுக்குள்ளே மிச்சப்பட்டு. யார் அந்த அநியாயக்காரன் தெரியுமா? ஓமன் நதலம மிம்மன் ذكر بآيات ربه ثم أعرض عنها. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், ஆட்டி படைக்கிறான், அவன் ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அத்தாட்சி என்று விளங்கப்படுவதே தவிர இதெல்லாம் போட்டுட்டு போகலாம், அது இயற்கை அனர்த்தம், அப்படி நடக்கிறது தான். ஜாஹிலியா காலத்தில் மக்கள் சொன்னார்கள், ஒமா யுஹ்லிகுனா இல்ல தவிர, நான் பிறக்கிறது சாவுறது கால ஓட்டத்தில் இவைகள் நடக்கிறது என்று இன்றைக்கு அறிவியலில் விஞ்ஞானிகள் சொல்வதை போல, ஏன்னா அவர்கள் ஈமானில் அப்படித்தான் சொல்லுவார்கள். இப்படி யார் சொல்கிறார்களோ அல்லாஹ் சொல்வார், இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், இந்த பாவிகளை அடுத்தது பழி வாங்குவோம் என்று அல்லாஹ் சொல்றாங்க.
நடந்தது அவங்களுக்கு முடிஞ்சு அடுத்தது இது விளங்காம இருக்கிற கூட்டம் இருக்குது. அவர்கள் எல்லாம் சொல்றாங்க, இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன், இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று விளங்காமல் திருந்தாமல் இன்னும் இருக்கிற கூட்டம் இருக்கிற இந்த முஜ்ரிமீன்களுக்கு நான் அடுத்த பழி வாங்குவேன், கவனமாயிருங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. எனவே சோர்களே, இந்த நேரத்தில் 2 விடயங்களின் பக்கம் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று, இந்த படிப்பினை எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், பாவங்களை விட்டுவிட வேண்டும், உலகத்தின் ஏமாற்றத்திலிருந்து கல்வியை கொஞ்சம் வெளிப்படைய செய்ய வேண்டும். நாம் சொத்து சென்று குப்பைகளுக்குள் கிடந்து பெருமிதம் கொள்ளாமலுக்கு ஆகிரத்தின் சொத்தாக ஆக்க வேண்டும். அடுத்ததெல்லாம் சொல்கிறான், அனர்த்தங்கள் நடக்கின்ற பொழுது அடுத்தவர்கள் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இன்னலில்லாஹி அக்வாமன் இஹ்தஸஹும் பின்னிஅம் லிமனாஃபில் இபாத். சமூகத்தில் அல்லாஹ் சில மக்களை சிறப்பாக்கி வைத்திருக்கிறான். செல்வம் அவர்களுக்கு கூட கொடுத்திருக்கிறான், அறிவை கொஞ்சம் கூட கொடுத்திருக்கிறான், விளக்கத்தை கூட கொடுத்திருக்கிறான், சில ஆற்றல்களை ஆளுமைகளை கொடுத்திருக்கிறான். இது என்னதுக்கு தெரியுமா? பெருமை அடிக்கிறதுக்கு இல்லை, லிமனாஃபில் இபாத், சமூகத்தின் நலனுக்காக வேண்டி. நீங்கள் வாழ்வதற்கு இவ்வளவு பெரிய செல்வம் தேவையில்லை, சமூகத்துக்காக எல்லாம் தந்திருக்கிறான். உங்களுக்கு அறிவு, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய திறமைகள், இதெல்லாம் சமூகத்துடைய பங்கு இருக்கிறது, அது கொடுங்க. யுகிர்ருஹும் மாதாமோ பியா, எப்போது இவைகளை அல்லாஹ் தந்ததை சமூகத்துக்காக வேண்டி, கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக வேண்டி, தேவையுள்ள மக்களுக்காக வேண்டி அவர்கள் பணத்தால, உடல் உதவியால, அறிவு ஆற்றலால உதவி செய்கிறார்களோ அல்லாஹ் அந்த நியாமத்தை இவர்களுக்கு உறுதிப்படுத்தி பாதுகாப்பு கொடுத்து பறக்க செய்வார். கஞ்சத்தனம் எப்ப தடுத்து விடுகிறதோ, புறக்கணிக்கிறாங்களோ, அவங்க அதை விட்டு ஒதுங்குகிறார்களோ, அல்லாஹ் அவர்களிடம் அதை பிடுங்கி எடுப்பான். கலண்டு போறல்ல, பிடுங்கி எடுப்பான். அந்த இடத்தில் வேறொரு மக்களை எல்லாம் சாட்டி விடுவான். எனவே சோழரை படிப்பினை விட்டு வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம், ஆகிரத்தின் பக்கம் திருப்போம். வாழ்க்கையின் போக்கை நாம் ஆகிரத்தோடு முன்னோக்கியதாக ஆக்கிக் கொள்வோம். கஷ்டப்பட்ட கவலையோடு இருக்கிற, நிற்கதைக்குள்ளாக இருக்கிற மக்களுக்கு துவா செய்வதுடன் எங்களுடைய பணத்தால், உடலால், உதவியால, அறிவால், ஆற்றலால் எப்படியெல்லாம் ஆதரவு கொடுக்க இயலுமோ செய்வோம். அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் இந்த நெல்வழியில் பிரயோசனம் பெற்ற கூட்டமாக ஆக்கி வைப்பானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. உங்களுடைய உலகத்தில் உன்னுடைய அத்தாட்சிகளை கொண்டு நல்ல பாடம் படித்து அவர்கள் தக்குவாவுள்ள மக்களாக, உடைய நெருக்கத்தை பெற்ற மக்களாக ஆகுவதற்கு யாரா வழிகாட்டுவாயாக. இழந்த இழப்புகளுக்கு நீயே யாரா பகரம் கொடுத்து விடுவாயாக. அவருடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு என்னென்ன நடக்க வேண்டுமோ எல்லாம் உன்னுடைய புறத்திலிருந்து யாரா அந்த ஏற்பாடுகளுடைய வழிகளை லேசாக்கி கொடுப்பாயாக. துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد فإن اوصيكم ونفسي اولا بتقوى الله والمواظبه على طاعة الله فإن خير الهدي هدي محمد